Let the world hear his voice. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 4 1995 ஜூலை மாதம் 29 வெளியான வேர்ல்ட் என்ற பத்திரிகையில் அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார். அசாதாரணமான சூழ்நிலைகளில் வளருகின்ற ஒவ்வொரு அமெரிக்க குழந்தையும் வார இறுதி நாட்களில் சபையோடு தன்னை இணைத்துக் கொண்டால் போதைக்கு அடிமையாவோர்களின் எண்ணிக்கையும், குற்றங்களின் எண்ணிக்கையும், கலவரங்களின் எண்ணிக்கையும், தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து இந்த தேசத்தின் தரமும் நன்னடத்தையும் அதிகமாக உயரும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, சிறுவர்கள் இளம் வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேசங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். த கிராஸ் அண்ட் த ஸ்விட்ச் பிளேட் என்ற புத்தகத்தை எழுதிய டேவிட் வில்கர்சன் என்ற போதகர் நியூயார்க் பட்டணத்தில் போதைக்கும், மதுபானத்திற்கும், கலவரங்களுக்கும், கொலைக்கும், விபச்சாரத்திற்கும் அடிமையான சிறுவர்கள் மத்தியில் தேவ வழிநடத்துதலின்படி ஊழியம் செய்தார். அந்த பட்டணத்தில் தெருவோரத்தில் வாழ்க்கை நடத்திய 10 வயது சிறுவர்களும் சிறுமிகளும் ஏராளமானோர் இருந்தனர். அவர்களில் ஈஜிப்சியன் கிங்ஸ், மவுஸ் என பல வகையான குழுக்கள் இருந்தன. அவர்கள் அனைவரும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதில் ரோசா என்ற 10 வயது சிறுமி ஒருத்தி ஒரு நாளைக்கு 2 போதை ஊசி போடுவாள். அதை வாங்க தேவையான பணத்திற்காக எதையும் செய்ய அவள் தயாராக இருந்தாள். இப்படிப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்குத்தான் போதகர் டேவிட் வில்கர்சன் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தினால் அநேக சிறுவர்களும் சிறுமிகளும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகர் சுவிசேஷகர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் மிகவும் இள வயது சிறுவர்கள் பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகின்றனர். நமது நாட்டிலும் ஆதரவற்ற சிறுவர்களும் தெருவோரத்தில் ராத்தங்கும் சிறுவர்களும் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். பலரும் அவர்களை ஈடுபடுத்துகின்றனர். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட சிறுவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மத்தியில் வல்லமையாக ஊழியம் செய்யும் ஊழியர்களை தேவன் எழுப்ப வேண்டும். நம் தேசத்தின் அனைத்து வகை சிறுவர்களும் ரட்சிக்கப்பட்டால் நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுதுதான் நம் தேசத்தின் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நாமும் கேள்விப்பட முடியும். தேவன் தாமே அவர்களிலும் அநேகரை ரட்சிப்பாராக. God bless you. Have a good day.